இது ஒரு பக்கம் இருக்குன்னா, அடுத்ததா இவங்க என்ன செய்றாங்கன்னா, "நீங்க வந்து நேர்ல வாங்க, உங்கட்ட பேசணும்" அப்படின்னு ஒரு ஃபோன் கால். "உங்களுடைய ஐடியாலஜிய நாங்க வந்து யூஸ் பண்ணிக்க விரும்புறோம். நீங்க வந்து விஜய்க்கு அரசியல்ல ஒரு வழிகாட்டியா நீங்க ஏதாவது சொல்லிக் குடுங்க" அப்படின்னு ஒரு மூத்த ஜர்னலிஸ்ட்ட கூப்பிடுறது. கூப்பிட்டதுக்கு அப்புறமா டக்குனு கையில கவர் எடுத்து குடுத்துடுறது. எனக்கு என்ன ஆச்சரியம்ன்னா, நான் நான் ரொம்ப பார்த்து ரசிச்ச ஒரு ஜர்னலிஸ்ட். சீமானையே கோவப்பட வச்சவரு, அவரு மாசம் மாசம் 1,00,000 வாங்குறாரு. எனக்கு வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து எனக்கு ஷாக்கு. யோவ்! 2 வாரம் முன்னாடி தான்யா உன்ன பார்த்தேன். எதுவுமே பேசல. டீ எல்லாம் குடிச்சோமே! எனக்கு நெனச்சே பார்க்க முடியல. சரி, போய் தொல. நானும் பேர் சொல்ல விரும்பல. இது ஒரு பக்கம் போகுது. இப்ப நான் வந்து நான் கேட்டதுக்கு நாங்க நிறுத்திட்டேன். அதெல்லாம் வாங்குறது இல்லப்பா. அப்படி இப்படின்னு சொல்ட்டாரு. அப்புறமா ஒரு பெண் ஜர்னலிஸ்ட். பேர் சொல்லணும் அப்படின்னா, பெரிய விவாத மேடைகள்ல நின்னு விவாதம் ஒரு 4, 5 அரசியல் தலைவர்கள வச்சுக்கிட்டு விவாதம் பண்ணக்கூடிய ஒரு விமன் ஜர்னலிஸ்ட். சமீபத்தில வாய்ஸ் ஆஃப் காமன் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்கன்றதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல். அவங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க. பேரெல்லாம் நம்ம சொல்லணுமா? எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு. ஏன்னா, அவங்களையும் பார்க்கணும், நேர்ல பேசணும். அவங்களுக்கு அவங்கள்ட்ட என்ன பேசியிருக்காங்கன்னா, "உங்களுடைய ஐடியாலஜிய நீங்க விஜய்க்கு குடுங்க. எப்படி இருக்கணும்னு அவங்கட்ட கேட்கிற மாரி அவங்கள கூப்பிட்டு லாபி பண்ணி உள்ள ட்ராப் பண்ணி வச்சிருக்காய்ங்க."